இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூன் மாதம் 8ஆம் தேதி தாயாம் திரு அவை தூய ஆவியானவருடைய பெருவிழாவை தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு பெருவிழாவிற்கு பிறகு பல விழாக்களை நம்ம கொண்டாடி கொண்டு வருகிறோம். ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழா, இறை இரக்கத்தினுடைய பெருவிழா, நல்லாயன் பெருவிழா, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய விண்ணேற்ற பெருவிழா. இன்றைக்கு நாம் கொண்டாட இருக்கிற விழா தூய ஆவியானவருடைய பெருவிழா, பெந்தகோஸ்தே பெருவிழா என்று அழைக்கப்படுவதும் இந்த விழா தான். இதற்கு பிறகும் பல விழாக்களை கொண்டாட இருக்கிறோம். மூவொரு கடவுளுடைய பெருவிழா, இயேசுவனுடைய திருவுடல் திரு இரத்த பெருவிழாவையும் கொண்டாட இருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, கிறிஸ்தவ வாழ்வினுடைய அடிப்படையாக இருக்கிற இந்த 3 பெருவிழாக்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு பெருவிழா, விண்ணேற்ற பெருவிழா மற்றும் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற தூய ஆவியானவருடைய பெந்தகோஸ்தே பெருவிழா என்பது கிறிஸ்தவ வாழ்வினுடைய அடிநாதமாக இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக இது மிகையாகாது. இந்த 3 விழாக்களுமே வழக்கமாக நம்ம கொண்டாடுகிற விழாக்களுடைய இலக்கணங்கள் எதுவுமே இல்லாமல், ஆடம்பரங்கள் இல்லாமல், சாதாரணமான நிகழ்வுகள், அதே நேரத்தில் நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்திய நிகழ்வுகள் என்று தான் இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பெந்தகோஸ்தே பெருவிழா, இந்த பெயரிலே பலருக்கு சந்தேகங்கள் ஏற்படலாம். ஃபாதர், பெந்தகோஸ்தே என்றால் இந்த பிரிவினை சகோதரர்களுடைய சபை தானே, பெந்தகோஸ்தே விழாவை நம்ம எதுக்கு கொண்டாடணும், இது அவங்களுடைய விழா தானே, அப்படி என்று ஒரு சில பேருக்கு சந்தேகம் எழலாம். அன்புமிக்கவர்களே, இந்த பெந்தகோஸ்தே பெருவிழா என்பது யூதர்களுடைய வாழ்வியலில் இணைந்திருந்த ஒரு விழாவாக நாம் அறிகிறோம். காரணம், இந்த பெந்தகோஸ்தே பெருவிழா என்பது இஸ்ரேல் மக்களால் யாவே கடவுளுக்கு நன்றியின் நாளாக, அறுவடையின் நாளாக, தங்களுடைய அறுவடைகளை காணிக்கையாக ஒப்பு கொடுத்த அர்ப்பண நாளாக கூட இந்த நாள் பெருவிழாவாக கொண்டாடப்பட்டது. நம்முடைய கத்தோலிக்க திரு அவையினுடைய பாரம்பரியத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்புக்கு பிறகு 49 நாள் முடிந்து 50வது நாள் பெந்தேகோஸ்தே அப்படின்னு சொல்வார்கள். அந்த ஒரு 50வது நாளில் தூய ஆவியானவர் திரு தூதர்கள் மீதும் அன்னை மரியாள் மீதும் இறங்கி வந்த ஒரு நிகழ்வைத்தான் இந்த பெருவிழாவாக நம்ம கொண்டாடுகிறோம். அன்புமிக்கவர்களே, தூய ஆவியானவருடைய பெருவிழா, தூய ஆவியானவருடைய பிறப்பு விழா என்று ஒரு சில பேர் சொல்லுவார்கள். தூய ஆவியானவருடைய பிறப்பு விழா இது அல்ல, மாறாக தாயாம் திரு அவையினுடைய பிறப்பு விழா. இந்த நாளில் தான் நெருப்பு வடிவில், பிளந்த நாவ் வடிவில் தூய ஆவியானவர் திருத்துதர்கள் மீது இறங்கி வந்து அவர்களுக்கு தன்னுடைய கனிகளையும் கொடைகளையும் கொடுத்து உலகமெங்கும் நற்செய்தியை அறிவிக்க தொடங்கிய அந்த ஒரு நாளை தான் இந்த பெருவிழாவாக நம்ம கொண்டாடுகிறோம். ஆகவே பெந்தகோஸ்தே பெருவிழா என்பது பிரிவினை சகோதரர்கள் விழா அல்ல, மாறாக திருச்சபையினுடைய தொடக்க நாள் என்பதை இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு சில பேருக்கு டவுட் வரலாம். ஃபாதர், தந்தையாகிய கடவுள் அப்படின்னு சொன்னால் வயதான நீண்ட தாடியை வைத்திருக்கிற உயரமான அதே நேரத்தில் கனிவு நிறைந்த ஒருவரைத்தான் தந்தையாகிய கடவுளாக நம்ம உருவகித்து வைத்திருக்கிறோம். அதே போல சுதனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய முகத்தை கூட நம்ம திருவுருவ படங்களாக நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனால் தூய ஆவியார் என்று சொன்னாலே தண்ணீர், புறா, நெருப்பு, காற்று, இவற்றைத்தானே நம்ம அடையாளமாக வைத்திருக்கிறோம். தூய ஆவியானவருக்கு உருவம் இல்லையா அப்படி என்கிற ஒரு கேள்வியும் அடிப்படையாக பலருக்கு எழலாம். அன்புமிக்கவர்களே, எபிரேய வழிபாட்டு முறையில் ரூவே அப்படி என்று சொன்னால் ரூவே என்கிற அந்த சக்தி, அந்த ஆற்றல் என்பது பெண்மையை குறிக்கிற ஒரு ஆற்றலாகவும் ஒரு சக்தியாகவும் அறியப்பட்டது. அதற்கு பிறகு நூமா என்று சொல்லப்படுகிற அக்ரிணையை குறிக்கிற ஒரு வார்த்தையாகத்தான் தூய ஆவியாருக்கு தூய ஆவியார் அப்படி என்கிற ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டது. பிறகு கத்தோலிக்க திரு அவையில் உல்காத்தா என்று சொல்லப்படுகிற திரு விவிலியத்தினுடைய மொழிபெயர்ப்பை நமக்கு கொடுத்த புனித ஜெரோம் ஸ்பிரித்துஸ் அப்படி என்று சொல்லி தூய ஆவியானவர் ஒரு ஆண்மையை குறிக்கிற, ஒரு ஆணை குறிக்கிற ஒரு வார்த்தையாகவும் அதை பயன்படுத்தியிருக்கிறார். அன்புமிக்கவர்களே, இந்த தூய ஆவியானவரை பற்றிய அறிவியல் பூர்வமான எண்ணங்கள், அறிவியல் பூர்வமான புரிதல்கள், அடுத்தது இறையில் சார்ந்த புரிதல்களை நம்ம புரிந்து கொள்ள முயற்சி செய்வதற்கு பதிலாக தூய ஆவியானவரை உணர்ந்து அனுபவிக்க தொடங்கினோம் என்றால் இந்த இறையியல் தேடல், இந்த இறையியல் அறியாமை நம்ம விட்டு அகலும் என்பதை புரிந்து கொண்டு தூய ஆவியானவரை பற்றின ஆராய்ச்சிகளை செய்வதை விட அவரை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய கொடைகளையும் கனிகளையும் பெற்றுக்கொள்ள இந்த அருமையான நாளில் இன்றைக்கு நம்ம முடிவெடுப்போம்.
அன்புமிக்கவர்களே, பெந்தகோஸ்தே பெருவிழாவிற்கு முன்பு திருத்தூதர்களுடைய நிலை, பெந்தகோஸ்தே பெருவிழாவிற்கு பின்பு திருத்தூதர்களுடைய நிலையை நம்ம உணர்ந்தோம் என்றால் நிச்சயமாக இந்த விழா நம்முடைய வாழ்க்கையில கூட மிகப்பெரிய ஒரு ஆற்றலை தரக்கூடும். பெந்தகோஸ்தே பெருவிழாவிற்கு முன்பாக இயேசுவினுடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு, இந்த ஒரு காலகட்டத்தில் அச்சத்திலும் பயத்திலும் குழப்பத்திலும் என்ன செய்வது என்கிற ஒரு முடிவே அறியாத ஒரு சூழ்நிலையில தான் தங்களை தாங்களே பூட்டி கொண்டு திருத்தூதர்கள் தனி அறையில ஒடுங்கி போய் கிடக்கிறார்கள். தூய ஆவியானவர் பெரும் இரைச்சலுடனும் காற்றுடனும் சத்தத்துடனும் நெருப்பு வடிவில, பிளவுபட்ட நா வடிவில திருத்தூதர்கள் மீது இறங்கியதாகத்தான் முதல் வாசகத்தில் இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம். தூய ஆவியானவருடைய வருகைக்கு முன், தூய ஆவியானவருடைய வருகைக்கு பின் அவருடைய வாழ்க்கையை நம்ம அலசி பார்த்தால் அச்சம் நிறைந்த, பயம் நிறைந்த, குழப்பங்கள் இருந்த அந்த 4 சுவர்களை தாண்டி வெளியே வர மறுத்தவர்களாகத்தான் திருத்தூதர்களை நம்ம பார்க்கிறோம். தூய ஆவியானவர் என்று அவர்களிடத்தில் இறங்கி வந்தாரோ அன்றிலிருந்து மனத்திடனுடையவர்களாய், பல்மொழி பேசுபவர்களாய், எந்த இடத்துல அஞ்சு நடுங்கி இருந்தார்களோ அதே இடத்திற்கு சென்று நாங்கள் கண்ணால் கண்டவற்றையும் காதால் கேட்டவற்றையும் எங்களால் அறிவிக்காமல் இருக்க முடியாது அப்படி என்று நாசரேத்து இயேசுவின் பெயரால் பல புதுமைகளை செய்த திருத்தூதர்களாகத்தான் பெந்தகோஸ்தே பெருவிழாவிற்கு பிறகு திருத்தூதர்களை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த தூய ஆவியானவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது. அன்புமிக்கவர்களே, அவருடைய பிரசன்னத்தை உணர மறுப்பவர்களாகத்தான் நம்முடைய வாழ்வு இருக்கிறது. கப்பல் தலைவன் ஒருவன் தனக்கு அருகில் இருந்த ஒரு கப்பலுக்கு செய்தி அனுப்புகிறான். நாங்களும் எங்களுடைய ஊழியர்களும் இறந்து கொண்டிருக்கிறோம், குடிப்பதற்கான நீர் இல்லை, தயவு செய்து எங்களுக்கு கொடுத்து உதவுங்கள் என்று. அன்புமிக்கவர்களே, அடுத்த கப்பலில் இருந்து ஒரு செய்தி வருகிறது. ஐயா, நீங்கள் நங்கூரமிட்டு இருக்கிற அந்த பகுதி குளிர்ந்த சுவையான குடிநீர் உள்ள ஒரு பகுதி, உங்கள் வாளிகளை கீழே இறக்கி அதிலிருந்து முகர்ந்து குடித்து கொள்ளுங்கள் என்கிற ஒரு செய்தி. முதலில் தயங்கினாலும் தன்னுடைய வாளிகளை கீழே இறக்கி அந்த தண்ணீரை முகந்து குடித்த நேரத்தில் அவ்வளவு ஒரு சுவையான ஒரு தண்ணீராக இருந்ததான். தன்னை சுற்றி குடிநீர் இருந்தும் ஆனால் இறந்து கொண்ட ஒரு கப்பல் தலைவனைப் போலத்தான் நாமும் அன்றாட வாழ்க்கையில் நமக்கு ஆற்றல் தருகிற, ஊக்கமூட்டுகிற, ஆலோசனை தருகிற, திடப்படுத்துகிற, மன்னிக்க தூண்டுகிற தூய ஆவியானவர் நம் அருகில் இருந்தாலும் அவருடைய பிரசன்னத்தை உணர மறுப்பவர்களாகத்தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பெந்தகோஸ்தே பெருவிழாவில் தூய ஆவியானவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக வாழ முயற்சி செய்வோம். சமீபத்தில் நடந்த ஒரு ஒலிம்பிக் போட்டியில் 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் விளையாட்டு வீரர் ஒருவர் ஓடுகிறார். கடைசியில் இறுதி சுற்றில் அவர் ஜெயிக்க முடியாமல் கால் இடறி விழுந்த நேரத்தில் பார்வையாளர் பகுதியில் இருந்த அவருடைய தந்தை ஓடி வந்து இந்த விளையாட்டு வீரரை கைத்தாங்களாக தூக்கி சென்று அந்த ஓட்டப்பந்தயத்தை நிறைவு செய்தாராம். இவர்கள் ஜெயிக்காவிட்டாலும் உலகத்தினருடைய இதயங்களை அவர்கள் கொள்ளை கொண்டார்கள் என்று செய்தித்தாளில் நான் வாசித்தேன். அன்புமிக்கவர்களே, துன்பப்படுகிற நேரத்தில், வீழ்ந்து போகிற நேரத்தில், மனச்சோர்வோடு இருக்கிற நேரத்தில் தூய ஆவியானவர் நம்மை திடப்படுத்துபவராகவும், ஆலோசனை கூறுபவராகவும், ஆறுதல் படுத்துபவராகவும், ஆற்றுப்படுத்துவராகவும் நம் அருகில் இருக்கிறார். அந்த தூய ஆவியானவரை நம்முடைய இல்லங்களிலும், நம்முடைய உள்ளங்களிலும், நம்முடைய பங்குகளிலும் அழைத்து இந்த மண்ணுலக வாழ்வில் மனத்திடனோடும் இயேசுவினுடைய சாட்சிகளாகவும் வாழ இன்றைக்கு மன்றாடி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.